ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வீட்டிலையே பானிபூரி செய்ய போகிறேன். அதுக்கு நான் கடையிலேருந்து பேக்கெட் பானிபூரி வாங்கியிருக்கேன். இதுக்கு நம்ம முதல்ல க்ரீன் பீஸ் குருமா ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் க்ரீன் பீஸ் ஒரு 8 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா இதை நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதில் குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு நம்ம கழுகி வச்சுருந்த க்ரீன் பீஸை குக்கரில் சேர்த்துடலாம். க்ரீன் பீஸை சேர்த்து கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. அப்புறமா இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம வச்சு சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கினதும் நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு அப்புறமா அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வேக வச்ச க்ரீன் பீஸ் நல்லா வெந்தடிச்சு அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொதிச்சிட்ருக்கிற க்ரீன் பீஸ் குருமாவில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கறியை நல்லா வற்ற விடணும். தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போய் கறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க, க்ரீன் பீஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பானிபூரியை பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் பானிபூரியை போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் அது வெந்ததும் அடுத்த பக்கத்துக்கு அது தன்னாலேயே திரும்பிடும். திரும்பி 2 பக்கமும் நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம். எல்லா பானிபூரியுமே பொரித்து எடுத்தாச்சு. பானிபூரி ரெடி ஆயாச்சு. இனிமேல் பானிபூரியை நான் உடச்சி அது கூட கொஞ்சம் க்ரீன் பீஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பானிபூரியில் நடுவில் மட்டும் கொஞ்சம் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே பானிபூரி குருமாவும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கேன். அப்புறமா குழந்தைங்க சும்மா தான் பானிபூரி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு குருமா தேவைப்படாது. நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தான்.